மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஓலெவல் எக்ஸாம் எழுதவிருக்கிற மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சப்ரகம மாகாண கல்வி திணைக்களத்தினால ஒரு மாடல் பேப்பர் புக் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. ஆக அதிண்ட சில வினாக்களை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆக இதுக்கான பேப்பர்ஸ் வேணுமானவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் பேப்பர் என்று சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு கட்டாயமாக பேப்பர்ஸை சென்ட் பண்ணுறேன். சரி, முதலாவது கேள்வியை பார்ப்போம். ரூபா 70,000 பெறுமதியான மின் உபகரணம் ஒன்றை கொள்வனவு செய்யும் போது 20% தீர்வை அறவிடப்படுது. ஓகே. ஆவே பாருங்க, 70,000. அப்போ 70,000 பெறுமதியான பொருளுக்கு என்னென்னு சொன்னால் தீர்வை அறவிடப்படுதான். தீர்வு எங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்சிருக்கோம். இப்போ 20%. ஆகவே 20% என்றால் 100க்கு 20. 100க்கு 20. ஆகவே 2 0க்கு 2 0 கட் பண்ணுவோம். 7 2 14. ஆக 3 பூஜ்ஜியங்கள். ஆகவே ரூபா, கட்டாயமாக ரூபா இடுதல் மிக முக்கியம். அடுத்த வினா, இரண்டாவது வினா பொறுத்தளவில் காரணி காண்க. ஆகவே 2x வர்க்கம் 2x வர்க்கம் சக 3x சய 4 என்று வருது. அப்போ இங்கே பாருங்கள், இதை இதால் பெருக்கணும். ஆகவே இறுதியில் பார்த்தீங்கன்னா 2. ஓகே, இதை இதால் பெருக்கணும். ஆகவே 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் 4. இப்போ மறை 4. மறை 4 பெறக்கூடிய வழியில் மறை 4 தர நேர் 1, இல்லாட்டி நேர் 4 தர மறை 1, அல்லது மறை 2 தர நேர் 2. இதில் நடுவில் 3x வரணும். ஆகவே இதான் பொருத்தமானது. ஆகவே 2x வர்க்கம் ப்ளஸ் 4x மைனஸ் 1x மைனஸ் 2. இதில் 2x பொதுவாக எடுப்போம். 2x. ஆகவே x ஆக 2. சய 1 பொதுவாக எடுத்தால் x ஆக 2. இறுதி விடை 2x சய 1 x ஆக 2 என்று சொல்லி அமையும். ஆகவே அடுத்ததாக நாங்கள் அடுத்த வினாவை நோக்கி நகர்வோம். ஓகே. அப்போது அடுத்த வினா பார்த்தீங்க என்று சொன்னால் எக்ஸிட பெருமானம் காண்க என்று வந்திருக்கு. எக்ஸிட மூன்றாவது வினா, எக்ஸிட பெருமானம் காண்க என்று வந்திருக்கு. ஆகவே அந்த வினா நான் வரைகிறேன். ஓகே, இது 110 பாகை தரப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக இருக்குது. இந்த இடம் 80 பாகை. ஆக நாங்கள் எக்ஸை கண்டுபிடிக்கணும், எக்ஸை காணணும். முதலாவது இது நேர்கோடு. ஆகவே இந்த இடம் 70 பாகை வரும். இப்போ எனக்கு தெரியும், ஒரு முக்கோணிட புறக்கோணத்தை நாங்கள் அடைகிறோம் என்று சொன்னால் அது அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். இந்த புறக்கோணம், இது அகத்தெதிர்கோணங்கள். ஆக எக்ஸ் சமன் 70 சக 80. ஆகவே 150 பாகை என்று விட வரும். இப்போ நாலாவது கேள்வி, log a இந்த 27 சமன் 3. log a இந்த 27 சமன் 3. ஏயை காண்க. இதான் அடி. ஆகவே ஏ இதானே வலு. ஏண்ட 3 சமன் 27. அப்போ எதை 3 முறை பெருக்கினா 27 வரும். ஆகவே 3 தர 3 தர 3 27 வரும். ஆகவே ஏ சமன் எவ்வளோன்னு சொன்னால் 3. ஏ சமன் எவ்வளோன்னு சொன்னால் 3. அடுத்த வினா, இந்த 5வது வினா
எங்கள் தமிழ் மீடியம் பேப்பரில் நான் நினைக்கிறேன் பிழையாக டைப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அதை அவங்களோட டேட்டாஸ் பிழையாக இருக்குது. ஆக நான் அதை விடுறேன். ஓகே, அப்போது 6வது வினா. ஆனால் 5வது வினாக்கு விட கண்டுபிடிக்கலாம், எக்ஸை கண்டுபிடிக்கலாம். அந்த வினா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்கள். ஓகே பிள்ளைகள், இது இந்த மாதிரி தான் இருக்குது. ஆகவே இது பார்த்திங்கன்னா வட்டத்திட மையம், இது ரெண்டும் சமன்னு தரப்படுது. இந்த இடம் எக்ஸ், அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த தரவுகள் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஆகவே இங்கே பாருங்கள், இது அரைவட்ட கோணம் செங்கோணம். ஆக இந்த இடம் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் 90 பாகை. இந்த இடம் 90 பாகை. அப்போ இது இருசம் பக்க முக்கோணி. ஆக இந்த கோணமும் சமன். ஆக இங்கே 90 வரம்னால இது 45, இதுவும் 45. ஆக இங்கே ஒரே துண்ட கோணங்கள் பாருங்கள். இந்த இடத்த எடுத்து பாருங்கள், இந்த வில் எடுத்து பாருங்கள், இந்த கோணமும். ஆகவே எக்ஸ் சமன் 45 பாகை என்ற ஒரே துண்ட கோணங்கள். காரணம் ஒரே துண்ட கோணங்கள். அடுத்த கேள்வி, பக்க நீளம் 10 சென்டிமீட்டர் உடைய சதுர அடியை கொண்ட கனவுரு ஒன்றின் நீளம் 20 சென்டிமீட்டர். ஓகே, பக்க நீளம் இது நாங்கள் கீழே எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்படி கனவுரு ஒன்று இருக்கா, கீழே வந்து சதுர அடி இருக்கா. பக்க நீளம் 10 சென்டிமீட்டர். ஓகே, ஆகவே இந்த கனவுருவின் உயரம் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் 20 சென்டிமீட்டரா. அப்போ மூளை விட்டம் வழியே இதை வெட்டுறாங்களாம். மூளை விட்டம்னா இதான் மூளை விட்டம். இப்போ சரி, அரைவாசியாக இதை ஃபுல்லாக வெட்டுறாங்க. அரைவாசியாக வெட்டும் போது ஓகே, இது அரைவாசியாக வெட்டுறாங்களாம் அவங்க. அரைவாசியாக வெட்டும் போது இது இந்த கனளவு கேட்குறாங்க. சரி, முழு கனவாக கண்டுபிடிப்போம். நீளம் தர அகலம் தர உயரம் 10 தர 20. அப்போ இதில் அரைவாசி, இதுண்ட அரைவாசி. இந்த ரெண்டையும் சுருக்கலாம். ஆகவே 1000 சென்டிமீட்டர் கனமண்டு வருது. அப்போது 1000 சென்டிமீட்டர் கனமண்டு வருது. அதுவும் மிக இலகுவான ஒரு வினாவாகத்தான் இருக்குது. அடுத்த வினா ஓகே, 0,1. அடுத்த வினா பார்ப்போம் நாங்கள். 0,1 2,3 என்னும் புள்ளிகளுக்கூடாக போகிற இந்த நேர்கோட்டின சமன்பாடை y சமன் mx + c என்ற வடிவத்தில் காட்டலாம். இதுதான் கேள்வி. ஆகவே முதலாவது இப்படி வந்தால் நாங்கள் இது எக்ஸ் ஆள்கூறு, இது y ஆள்கூறு, இது எக்ஸ் ஆள்கூறு, இது y ஆள்கூறு. அப்போ இங்கே 2x 2y இருக்கனால இது x1 y1, x2 y2 எடுப்போம். முதலாவதாக m கண்டுபிடிப்போம். m சமன் y ன் கீழ் x. ஆக இங்கே 2y 2x இருக்கனால வித்தியாசம் காணுவோம். இதில் பெருசாக இருக்கிறது y2 and x2. ஆக y2 மைனஸ் y1, x2 மைனஸ் x1, y2 3 சய 1, x2 எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் 2 சய 0. ஆகவே அடுத்ததாக இந்த இடத்துல பாருங்கள், இது கூட்டலாம் மாறினால் இது ப்ளஸ் ஆகும். ஆகவே 4 ன் கீழ் 2, ஆகவே 2. m சமன் 2. ஆனால் கேள்வி முழுவை பெறலை, என்ன செய்யணும்? இதை நாங்கள் y சமன் mx + c வடிவத்தில் காட்டணும். c கண்டுபிடிக்க. சரி, c காணுவோம். c காண என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் x இருக்குது 0, இதை பயன்படுத்த வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த புள்ளியை பயன்படுத்துவோம். எங்களுக்கு தெரியும் y சமன் mx + c. அப்போ y பெருமானம் இங்கே 3, இங்கே அதை யூஸ் பண்ணுவோம். y 3, mக்கு பெருமானம் 2 கண்டுபிடிச்சிட்டோம். x பெருமானம் அது எவ்வளோனா 2. ஆகவே 3 சமன்
4 சக சி. இப்போது இதை சால்வ் பண்ணால் சி சமன் 3 சய 4. ஆகவே -1 என்ற ஆன்சர் வரும். ஆக இந்த வடிவத்தை கொடுத்தமென்றால் y சமன் 2x சய 1 என்று விட வரும். தெளிவு தானே பிள்ளைகளுக்கு? ஓகே, இந்த மாதிரியான கொஷின்ஸ் ஓலெவல் எக்ஸாம்ஸுக்கு வரலாம். படிச்சுட்டு போங்க கவனமாக. அடுத்த வினாக்கு போவோம் நாங்கள் இப்போது. அடுத்த வினா மிக இலகுவான ஒரு வினா. அட்சர கணித பின்னத்தில் அமைந்த ஒரு வினாவாக வருது. 16 கீழ் AB வர்க்கம் 16 கீழ் AB வர்க்கம் 4 கீழ் A 4 கீழ் A. இது எப்படி செய்யலாமண்டா பிள்ளைகள்? முதலாவதாக இதில் மாற்றம் இல்லை. இது பெருக்கலாம் மாறினால் இது நிகர்மாறாகும். அவை ஏயின் கீழ் 4 ஏக்கு கேன்சல் 16 4ஆல் பிரிச்சமெண்டா 4. ஆக 4 கீழ் B வர்க்கம் என்று வரும் ஆன்சர். 4 கீழ் B வர்க்கம் என்று வரும். அவ்வளவுதான். அடுத்ததாக இது ஒரு கேத்திர கணித கேள்வி. அடுத்ததாக கேத்திர கணித கேள்வி 9வது கேள்வி. ABRSற்கு இடையிலான தொடர்பை காண்க. அங்கே நடுப்புள்ளி தேற்றம் இருக்குடா. அப்போ நடுப்புள்ளி தேற்றம் இருக்கு. அது இந்த மாதிரி அமைது. 1 2 3 3 6 2 2 4. அதாவது இதுன்ற பேர் பார்த்தீங்கன்னா AB. இங்கே நடுவில் உள்ளது PQ, இங்கால உள்ளது SR, இது C. அப்போ எனக்கு தெரியும் இங்கே இது ரெண்டும் நடுப்புள்ளிகள். இந்த இங்கே 6, இங்கே ஃபுல்லாக 6, இங்கே ஃபுல்லாக 6. அதே மாதிரி இதோட 4, இங்கே ஃபுல்லாக 4. அப்போ நடுப்புள்ளிகள். ஆகவே இந்த 3வது பக்கத்திற்கு சமாந்தரமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே 3 3 2 2 இதுவும் சமாந்தரம். அப்போ எனக்கு தெரியும் இது PQனா இது 2PQ, ஏன்னா 2 மடங்கு. அப்போ இது SRன்னு சொல்லி சொன்னால் இது 2SR. ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், இப்போ எனக்கு தெரியும் AB சமன் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் 2PQ. அப்போது ஒரு PQ எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் ஒரு PQ எவ்வளோண்டா 2SR. அப்போ 2 PQ எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் 4SR. ஆகவே ஒரு AB சமன் 4SR என்று வரும். தொடர்பு கேட்டாங்க, தொடர்பு எடுத்தாச்சு. அடுத்ததாக அடுத்த வினாக்கு போம். அடுத்த வினா மிக இலகுவான ஒரு வினாவாக அமைது. அந்த வினா பொறுத்தளவில் கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால் தீர்க்க 2x ஆய 1 அங்கால x ஆக 1 சமன் 0. இதை தீர்க்க வேணும். ஆக மிக இலகுவான ஒரு கேள்வி. இதில் இது 0 இருக்கணும். அதாவது 2x ஆய 1 சமன் 0 அல்லது x ஆக 1 சமன் 0. இந்த 1 அங்கால போனால் +1 ஆகும். ஆக எக்ஸுக்கான பிரிக்கணும். x சமன் ½ என்று வரும். இப்போ இந்த x சமன் இந்த சகவுண்டு அங்கால போனால் சய உண்டாகும். ஆகவே இதுதான் இதுக்கான ஆன்சர். மிக இலகுவான ஒரு வினாவாக இது அமைந்திருக்கு. ஆக இது 10வது வினா. எங்கள் பேப்பரில் 10வது வினாவாக இது அமைந்திருக்கு. இன்னும் சில இலகுவான வினாக்களை நோக்கி போகிறேன். ஆகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக இலகுவான வினாக்களை நோக்கி போகும்போது ஃபோமசி காணல், அதோட அட்சர கணித பின்னம், இவையெல்லாம் மிக இலகுவாக இருக்கும். ஃபோமசி காணல், அதோடு பார்த்தீங்கன்னா அட்சர கணித பின்னம், இவையெல்லாம் மிக இலகுவான வினாக்களாக அமையும். ஆக அடுத்ததாக ஆகவே 11வது கேள்வியை பார்ப்போம். 11வது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால்
முதலீட்டு நிறுவனம் ஒன்றில் ரூபா 100,000 3% கூட்டு வட்டிக்கு கடன் பெற்ற ஒருவர் 2ஆம் வருடத்தில் செலுத்தும் வட்டியை காண்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர் எவ்வளோ பெறுகிறார்னு சொல்லி சொன்னால் வந்து கடனாக 100,000 எடுக்கிறார். சரி, ஓகே, கேள்விக்கு போகலாம். ஆகவே கடனாக 100,000 பெற்றுக்கொண்டால் இதில் வட்டி சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் வந்து வெறுமனே 3%. ஆகவே 100க்கு 3. அப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து முதலாம் வருட வட்டி. இது முதலாம் வருட வட்டி. ஆக 2 0க்கு 2 0 1 3 3 ஆக 3,000 ரூபாய். இப்போ கேள்வி 2ஆம் வருட வட்டி. அப்போ 2ஆம் வருடத்தில் 2ஆம் வருட வட்டி கணிக்கல, அதாவது கடன் தொகையோட கூட்டணும் முதலாம் வருட வட்டியை. ஆக 1,03,000 தர 100க்கு 3. அப்போ 2 0க்கு 2 0 3 0 0 3 9 0 3 3,090 ரூபாய். உள்ள இதுக்கு வேறு முறைகளும் இருக்குது, அந்த முறைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகே, இது 11வது வினா. 12வது வினா. அப்போது இங்கே இந்த மாதிரி தரப்படுது ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் மோஸ்ட்லி எக்ஸாமுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு, கவனமாக படிச்சுக்கோங்க. ஓகே, பெரும்பாலும் வரும். ஆகவே இங்கே சமாந்தரம் தரப்பட்டிருக்கு. இது எக்ஸ் நடுவர் புள்ளி குறிக்கப்பட்டிருக்கு. பிசி இது 110 காணப்படுது. ஏபிசிடி தரவுகளுக்கு அமைய எக்ஸை காண்க. இது ஒரு வட்ட நாட்பக்கல். இப்போ வட்ட நாட்பக்கல்னு எனக்கு தெரியும், இங்கே 110 இருந்தால் இங்கேயும் 110. அப்படி இல்லாட்டி இது நேர்கோடு, ஆக இது 180 வரணும். ஆக இந்த கோணம் 70. இப்போ பாருங்க, இது ரெண்டும் இதுவும் இதுவும் நேய கோணங்கள். ஆகவே எக்ஸாக 110 சமன் 180 என்ன நேய கோணம். காரணம் நேய கோணம் என்ன சமாந்தரம் தரப்படுது. ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் 70 பாகை. மிக இலகுவான ஒரு வினாவாக இது அமைந்திருக்கு. மிக இலகுவான ஒரு வினாவாக இது அமைந்திருக்கு. அடுத்த வினா 13வது வினா. 13வது வினா ஒரு வட்ட வரைவு தரப்பட்டிருக்கு. இந்த வட்ட வரைவில் அதை பயன்படுத்தி நாங்கள் இங்கே கேள்வி செய்ய வேண்டிய மாதிரி அந்த கேள்வி தந்திருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 13. இந்த வட்ட வரைவில் ஆண்கள் பெண்கள். ஓகே, இது ஆண்கள் பெண்கள் 2 பகுதிகள் காணப்படுது. இது ஆண், இது பெண். ஆக பெண்களுக்கான கோணம் 150, பெண்கள் எண்ணிக்கை 15. ஆக ஆண்கள் எண்ணிக்கை கேட்குறாங்க. இது மிக இலகுவான ஒரு வினா. முதலாவது இதை கண்டுபிடிப்போம். ஆக மொத்தமாக 360. 360ல் 180 கழிப்போம். 0 1 2. அப்போ இது 210 பாகை. தொடர்பு பாருங்க. அப்போ 150க்கு 15 நாடா 210க்கு எவ்வளோ 21. 0 கட் பண்ணியிருக்காங்க. 14வது வினா. 14வது வினா. ஆக இந்த வினால இந்த பகுதியில் பரப்பளவை கண்டுபிடிக்கணும். இது 7, இது 7, இங்கே 90 பாகை. ஆகவே இது பார்த்தீங்கன்னா இந்த நிலற்றப்பட்டுள்ள பகுதி ஒரு குறித்த தளவுருவாக இல்லை. இதில் நம்மளுக்கு தெரிந்த தளவுருக்கள் ஒன்று ஒரு சதுரம், மற்றது ஒரு ஆரைச்சிறை. ஆகவே முதலாவது சதுர பரப்பு 7 தர 7, அதிலிருந்து ஆரைச்சிறையிட பரப்பை கழிப்போம். ஆரைச்சிறை இது கால்வாசினா 4 1 தர 5 பெருக்கம் 5 22 கீழே 7, 6 7 தர 7. அப்போ இதுக்கு 7 7 கட் பண்ணலாம். 2ஆல் சுருக்கினா 11 2. ஆகவே 7 49 சய 11 77 கீழ் 2. ஆக 49 சய 38.5.
புள்ளல் கழிச்சு பார்த்தீங்கன்னா 49.0 எடுத்துக்கோங்க. 38.5 5 ஆகவே பார்த்தீங்கன்னா அங்கால போனால் 0. ஆன்சர் 10.5 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொல்லி வரும். அடுத்ததாக 15வது கேள்வி. 15வது கேள்வி. பொருத்தமான கேத்திரகணித சொற்களை பயன்படுத்தி இதை நிரப்பலாம். இணைகரம் ஒன்றின் எதிர் பக்கங்கள் இல்லாட்டி எதிர் கோணங்கள் சமனாவதோடு மூலை விட்டத்தினால் பரப்பு இரு சமக்கூறிடப்படும். 16வது 6x வர்க்கம் 12xy 4y ஃபோமசி காண்க. 6க்கும் 12க்கும் 4க்கும் ஃபோமசி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 12. எக்ஸ் இருக்கு, y இருக்கு, இங்கே 1 1 1 ஆகா எக்ஸ்ட 2 இருக்கு. ஃபோமசி. 17வது கேத்திர கணித கேள்வி. தரவுகளின்படி OPQவின் பெருமானம் காண்க. ஓகே, இது 50 தரப்பட்டிருக்கு. RPOQ. முதலாவது புள்ளியால் இது 50ன்னு சொன்னால் இது 2 மடங்கு, இது 100 பாகை. இந்த POவும் OQவும் சமன், ஏண்டா பட்ட அறைகள். அப்போ இது இருசம பக்கம் முக்கோணம். அப்போ இங்கே இந்த கோணமும் இங்கே இந்த கோணமும் சமனாக இருக்கும்டா. ஆகவே மொத்தமாக 180 வரணும் தானே. ஆகவே OPQ காண்றதுக்காக மொத்தம் 180 வரணும். அதில் 100 கழிச்சு போட்டு 2ஆல் பிரிக்கிறேன். ஆக 80 2ஆல் பிரித்தா 40 பாகை. 40 பாகை. அடுத்து 18வது. ஓகே, 18வது பார்க்கும்போது ஓகே, இதில் என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால் இங்கே 2 உருளைகள் இருக்குது. அப்போ ஒன்றின் ஆரை ஆர், மற்றது இந்த ஆரை பார்த்தீங்கன்னா 2R ஆக தரப்படுது. தரவுகளை கவனமாக குறித்து கொள்வோம். அப்போ ஒன்றின் ஆர், மற்றது இந்த 2R. அப்போ இங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே ஃபுல்லாக வந்து 1வது நீர் விட்டுறாங்க. அப்போ இது 12 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் வருது. அப்போ இதில் எவ்வளோ உயரத்துக்கு நீர் வரும், இதுதான் கேள்வி. அப்போது கனளவுகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது இந்த கனளவு கண்டுபிடிப்போம். இதில் கனளவை தான் நாங்கள் அங்கே ஊற்ற போகிறோம். அது இதுட கனளவு 5R வர்க்கம் H. 5க்கு 5 வச்சுக்கோங்க, இதுதான் ஈஸி. ஆரை பார்த்தீங்கன்னா R வர்க்கம், H பார்த்தீங்கன்னா 12. ஆக 12 5R வர்க்கம். இது இந்த கனளவு. இது இந்த கனளவு பாருங்க. இது இந்த கனளவு 5R வர்க்கம் H போடுறேன். 5க்கு ஓகே. R பார்த்தீங்கன்னா 2R தானே. அப்போ வர்க்கம்னால 2R × 2R. H தெரியாது, இவ்வளோ உயரத்துக்கு போகும்னு தெரியாது. இந்த தண்ணியை தான் அங்கே ஊற்ற போகிறோம். ஆகவே இது சமனாக போகுது. அப்போ பாருங்க, இந்த 5க்கு 5 கட் பண்ணுறேன். இந்த R வர்க்கத்துக்கு இந்த ஆரையும் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 12 சமன் 4H வருது. ஆகவே இதிலிருந்து H கண்டுபிடிக்கிறதுக்கு 4 பிரித்தோம்னு சொல்லி சொன்னால் 12ஐயும் 4 பிரிக்கணும். ஆகவே H சமன் 3 சென்டிமீட்டர். H சமன் 3 சென்டிமீட்டர். இது ஒரு நல்ல கேள்வி. அடுத்த கேள்வியை பற்றி நாங்கள் போவோம். அடுத்த கேள்வியில் கொஷன் நம்பர் 19. ஆக இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு வெண்ணூறு தரப்பட்டிருக்கு. இந்த வெண்ணூரில் கணித பாடத்தில் சித்தி அடைந்தோர், அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண் மாணவர்கள் என்பவர் காட்டப்பட்டிருக்காங்க. ஆகவே இதில் இது பார்த்தீங்கன்னா கணித பாடத்தில் சித்தி அடைந்த ஆண்கள் அல்லாதோர். அப்போ ஆண்கள் அல்லாதோர்னா பெண்கள். ஆனால் கேள்வி இது கிடையாது, கணித பாடத்தில் சித்தி அடையாத பெண்கள். அப்போ கணிதத்தில் ஃபெயிலானவங்க வெளியே இருக்குது, அதே நேரம் வெளியே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள். ஆகவே இதுக்கான விட, இந்த கேள்விக்கான விட இவ்வாறு நிலற்றப்பட வேண்டும்.
இந்த கேள்விக்கான விட இவ்வாறு நிலற்றப்பட வேண்டும். அதுவும் கிளியர் தானே? ஓகே பிள்ளைகள், அடுத்தது 20வது வினா. 20வது வினா 20வது வினால ஒரு வட்ட நான் தரப்பட்டிருக்கு. ஓகே, இந்த மாதிரி இது அமையுது. OACBD என்ற அமையுது. அப்போ டேட்டாஸ் என்னன்னு சொன்னால் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் 6/5 6/5 இது ஃபுல்லாக 5 சென்டிமீட்டர். அப்போ இது ஃபுல்லாக 5. அப்போ OD ஃபுல்லாக 5. அதே நேரம் CD2 CD2 ஃபுல்லாக 5, 2னா இங்கே 3. ஆகவே அடுத்து என்ன தராங்கன்னு சொன்னால் AC = CB. இப்படி தரப்பட்ட உடனேயே அடுத்ததாக ஒரு முடிவு எடுக்கலாம். இங்கே 90 பாகை. கேள்வி ABயை காண்தல். நாங்கள் முதலாவது BCயை காணுவோம். ஆகவே இது BC, இது 5, இது 3. ஆக 5 வர்க்கம் சமன் 3 வர்க்கம் சக BC வர்க்கம். ஆகவே 25 9 BC வர்க்கம். ஆக BC வர்க்கம் சமன் இது இங்கே போனால் கழிப்படும். ஆக BC சமன் 4 சென்டிமீட்டர். ஆக இது 4 என்று சொன்னால் இதுவும் 4. ஆக AB சமன் 8 சென்டிமீட்டர். மிக இலகுவான ஒரு வினாவைத்தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. 21வது கேள்வி. 21வது கேள்வி 3/4x சய 1/2x சமன் 1/4. இங்கே 4x இங்கே 2x சமப்படுத்தணும். ஆக இதை மேலும் கீழும் 2ஆல் பெருக்குவோம். ஆகவே 4x 3 சய 4 2 2 1/4. குறுக்கு பெருக்கம் செய்வோம். 4x மேல் 1 சமன் 1/4. ஆகவே குறுக்கு பெருக்கம் செய்கிறீங்கன்னு சொன்னால் 4x சமன் 4 என்று வரும். ஆக x சமன் 1. பிரிச்சா 1. பிரித்தால் 1. ஆகவே அடுத்த வினா 22வது வினா. 22வது வினா. Question number 22. இரண்டாம் உறுப்பு 6. ஆக இரண்டாம் உறுப்பு T2 சமன் 6. ஐந்தாம் உறுப்பு 48. உள்ள பெருக்கல் விருத்தி பெருக்கல் தொடரொன்றின் பொது விகிதத்தை காண்க. பெருக்கல் விருத்திக்கு நாங்கள் AR(-1) யூஸ் பண்ணுவோம். அப்போ T2 என்றா எப்படி வரும்னா AR என்று வரும். AR சமன் 6. ஏண்டா இங்கே இருக்கிறத 2 குறைச்சி போடணும். அப்போ 5னா AR 4 என்று வரும். 48. இது முதலாவது, இது இரண்டாவது. பிரிப்போம். 2/1. ஆகவே AR 4 AR சமன் 48/6. A கேன்சல். R 4 இங்கே R 1. ஆகவே R 3. R கணம் சமன் 48 6ஆல் பிரித்தா 8. ஆகவே R கணம் சமன் 2/3 என்று வரும். ஆகவே R சமன் 2. ஆகவே R சமன் 2 என்று சொல்லி ஆன்சர் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வினா பார்த்தீங்கன்னா 23வது வினா. 23வது வினா இவ்வாறு தரப்பட்டுள்ளது. sin x சமன் ABC 5 சென்டிமீட்டர். sin x சமன் 0.5. sin x சமன் 0.5. sin என்றா தெரியும், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இதுக்கு எவ்வளோனா 0.5. 0.5 நான் அரைன்னு எடுக்கிறேன். எல்லாம் ஒன்று தானே. ஆகவே இது செம்பக்கம், இது எதிர்பக்கம். அப்போ இங்கே எதிர்பக்கம் 5, செம்பக்கம் தெரியாது. ஆகவே அரை. குறுக்கு பெருக்கம் செய்தால் செம்பக்கம் சமன்
10 சென்டிமீட்டர் என்று சொல்லி வரும். 10 சென்டிமீட்டர் என்று சொல்லி வரும். 24வது கேள்வி. 24வது கேள்வி. ஒரு பையில மொத்தமாக 25 கருப்பு நிற பால்ஸ் இருக்கு. அப்போ அதில் இருந்து இன்னும் சில சிவப்பு நிற பால்ஸும் இருக்கு. பையிலிருந்து எழுமாறாக பெறப்படும் பந்தொன்று கருப்பு நிறமாவதற்கான நிகழ்தகவு 8/5. அப்போ நாங்கள் இந்த நிகழ்தகவு எப்படி எழுதியிருப்போம்னா, மொத்த பந்துகளின் மேல் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை. அப்போ அதை சுருக்கித்தான் 5/8 வந்திருக்கு. அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இதை 5ஆல் பிரிச்சிருக்காங்க. ஆகவே நாங்கள் ரிட்டர்ன் எடுக்கும்போது 5ஆல் பெருக்குவோம். 8 5 40. ஆக மொத்தமாக எத்தனை பந்துகள் இருக்குதுன்னா 40 பந்துகள் இருந்திருக்கு. 40 பந்துகள் இருந்திருக்கு. சிகப்பு பந்துகள் மட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டுபிடிக்கலாம். 40ல் 25 கழித்தால் 15 பந்துகள். அடுத்ததாக இறுதி அமைப்போடு சம்பந்தப்படுத்தின கேள்வி. இப்படி டேட்டாஸ் கொஞ்சம் தரப்படுத்தப்பட்டிருக்கு. எங்களுக்கு டேட்டாஸ் கொஞ்சம் தந்திருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சி பக்கமாக 5 சென்டிமீட்டர், சி பக்கமாக 5 சென்டிமீட்டர் தூரத்தில் அமையணும். ஓகே, ஏபி ஏசி என்பவற்றுக்கு சம தூரத்தில், நேர்கோடு ஏபிக்கு 5 சென்டிமீட்டர் தூரத்திலையும் நாங்கள் ஒரு பயணப்பாதை அமைக்கணும். அந்த புள்ளி பீட அமைவை காண்பதற்கான வரையப்பட்ட அமைப்பு காட்டப்பட்டிருக்குது. இது பூரணமற்றது, பூரணமாக்கும். ஆகவே இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் எடுத்தோம்னா சரி. அப்போ இது ரெண்டும் சந்திக்கிற இடத்துல பி வரும். ஆகவே இதுக்கான நாங்கள் அடுத்த பகுதிகளை எதிர்வர வீடியோவில் பதிவிடுறேன்.